இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப இதான ஒரு கான்செப்ட். 10 11 மட்டும் என்னைக்குமே இருக்காது. இதான் அந்த கதையோட கான்செப்ட். நிறைய தடவை நீங்க பார்த்துருப்பீங்க. சம்மந்தமே இல்லாம கோமாளித்தனம் பண்ணிட்டு இருப்போம். காத்து கருப்பு கலை மாதிரி சம்மந்தம் இல்லாம ஏதாவது போட்டிருப்போம். திடீர்னு பார்த்தா அவன் 2 இருப்போம், மாசம் 2 லட்சம் 3 லட்சம் கதை சொல்லிட்டு இருப்போம். இது எதனால நடக்குது? ஏன் அப்படின்னா, இவங்க கூட்டத்தொடர்ல சில பைத்தியகாரத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அட்டென்ஷன் கிராபி. அட்டென்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அது நம்ம லைஃபும் கேட்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது குட்டி கதை வச்சு சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு தேனி ஒன்று இருந்துச்சான். ரொம்ப காலமா இருந்துச்சா, அது யாரும் கவனிக்கிறேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். ஒரு நாள் யோசிச்சான், இப்படியே இருந்தா சரிப்படாதுன்னு நேரா போச்சான். அரண்மனையில இளவரசனை போய் ஒரு குத்து குத்துச்சான். அந்த ஆள் கத்துன்னு கத்துனானா. உடனே ராஜா ராணி இருந்தாங்க, அவங்களையும் கத்துச்சான். ஒரு குத்து குத்துட்டோம்னா அந்த ராஜா அலறரை பார்த்து மந்திரி அலறரை பார்த்து காவலர்கள் தளபதி வந்து அப்புறம் ஊரே அரண்மனை அலறரை பார்த்து கிளம்பி வந்துருச்சான். இந்த அளவுக்கு இதாகினோன்னா ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த தேனியை பிடிச்சி கொண்டுட்டாங்க. கொள்ளையில அந்த தேனி சொல்லிச்சான், இந்த ஊரு இவ்வளோ நாள் இங்க இருந்த ஒரு பயிலும் எனக்கு தெரியாது. இப்ப இந்த ஊரே என்ன ஞாபகம் வச்சுக்கும். இதுக்கு மேல இந்த உயிர் இருந்தா என்ன, இல்லை என்ன அந்த மாதிரி கணக்கு. அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இப்ப எடிசன் இருந்தார் இல்லையா, இந்த ஆளை பத்தி நம்ம இந்த கதையில் நிறைய பார்ப்போம். இந்த ஆள் என்ன பண்ணுவாங்க, அவர் ஒரு விஞ்ஞானி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து நிறைய இந்த வித்தைகள் கத்துக்கிட்டாரு. அதே அளவுக்கு சொல்லப்போனா அவரோட திறமையான ஒரு விஞ்ஞானி தான் டெஸ்லா. டெஸ்லாவை அழிச்சது எடிசன் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, இந்த கான்செப்ட்ல நான் சொல்ல வரேன். இப்ப என்ன, எடிசன் வந்து கலையா அளந்து விடுவாராம். இந்த மாதிரி நான் பல்பு கண்டுபிடிச்சாலே அது ஹிட் ஆச்சு, அதை வச்சு காசு பார்த்துட்டு இருந்தாரு. அடுத்து வந்து ஒரு எந்திரம் வர போறான், அவன் வந்து மனுஷன் என்ன நினைக்கிறான் அந்த மாதிரிலாம் அளந்து விட்டு அதை மக்கள் நம்பிட்டு எடிசனாலதான் எல்லாம் முடியும் அப்படி இப்படின்னு இங்கிட்ட டெஸ்லான்னு ஒருத்தர் இருக்கதே தெரியாத மாதிரி பண்ணிட்டு. அடுத்த கட்ட என்னாச்சுன்னா, ஈவன் நோபல் பிரைஸ் கமிட்டி வந்து எடிசனுக்கும் டெஸ்லாக்கும் ஒரே டயத்துல நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா கடைசி நேரத்தில் பார்த்தா எடிசன் இல்லாம வேற யாருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. ஏன் என்னன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கல சொல்றாங்க, எடிசன் தான் அதை புறக்கணிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னொருத்தனோட வாங்கி அவனுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்குறோம், நான் தனியா போய் வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான். நிறைய அரசியல்வாதிகளோட நீங்க பார்க்கலாம், சம்பந்தமே நான் வருவாங்க, காத்து புத்து கத்துவாங்க, ஒரு குயிக் அட்டென்ஷன் கிடைக்கும், அதை சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் தப்பு பண்றதுன்னா, இனிஷியல் டேஸ்ல உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், ஒன்று வந்தோன்னா அதை கிராப் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எப்போ அட்டென்ஷன் போதோ திருப்பி ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் ஏதோ பண்ணி அட்டென்ஷன் கிராப் பண்ணிடணும். அடுத்து நீங்க என்னென்ன பண்றீங்க, நீங்க எதுக்காக இது பண்றீங்கன்னு எவனுக்குமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு சுத்தி டாக் இருந்துட்டே இருக்கும், அது நல்லதோ கெட்டதோ இருந்துகிட்டே இருக்கும். டவன்சி இதை வச்சு ஒரு டெக்னிக் பண்ணார். ஒரு பேட்டர்ன்ல பெயிண்டிங் வந்துகிட்டே இருப்பார். இவரோட பெயிண்டிங் ஸ்டைல் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அடுத்து இது மூவாயில அடுத்த ஸ்டைல்ல பெயிண்டிங் வரைவாரு. அந்த மாதிரி இருக்கிறதால காலத்துக்கும் டவன்சியை பத்தி எல்லா மக்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் புதுசா இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. சர்க்கஸ் பாக்குறோம் இல்லையா, சர்க்கஸ் அது வந்து அமெரிக்கால ஒரு காலத்துல நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா ஒருத்தர் மட்டும் ஒரு சர்க்கஸ் வச்சிருந்தார், ரொம்ப வித்தியாசமான சர்க்கஸ். என்ன பண்ணுவாருன்னா அப்படின்னா, அவர் சர்க்கஸ் ஏன் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அந்த டயத்துல அமெரிக்கால வந்து ஒரு கொலை கேஸ் நடந்துச்சு. அந்த குற்றவாளி ஒருத்தர் இருக்கா, அவன் யாருக்கும் தெரியல. ஒரு நேரத்தை பார்த்தா ஒருத்தன் ரோட்ல நடந்துட்டு இருக்கான், கருப்பு முகமூடி போட்டு நடந்துகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேரும் ஃபாலோ பண்றாங்க. கொஞ்சம் இவன் அந்த குலகாரனா இருப்பான், அதனால மாஸ்க் போட்டு சுத்துறாங்க. நிறைய மக்கள் சேர்ந்து ஒரு கலந்து பிடிச்சி அடிக்கலாம் போயில, இல்ல நான் அந்த சர்ச்சில் தான் சர்க்கஸ்ல இருந்து வரேன் அப்படின்னோடனே நேரம் அந்த சர்க்கஸ் கூட்டு போய் என்ன எதுன்னு, இல்லை நம்ம கையில வேலை செய்யறோம் தான் அப்படின்னு சொல்லி மக்களை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்ப அந்த பிடிப்பட்டு வந்தோம், ஏங்க நீங்க தானே மாஸ்க் போட்டு அனுப்பிச்சிட்டீங்க, என்னங்கன்னா உங்களை மாஸ்க் போட்டு அனுப்பிச்சதுனால தான், நீ தான் இந்த குலகாரம் சொல்லி வதந்தி பரப்பி விட்டதுனாலதான் இப்ப நம்ம சர்க்கஸுக்கு இதனால எவ்வளவு விளம்பரம் கிடைக்கும் பாருனோம்னா, தொடர்ந்து அந்த சர்க்கஸ் ஹிட். அது நாள் வரைக்கும் அந்த சர்க்கஸ் சீண்டல. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க இதுன்னா இம்மிடியட்டா நீங்க நல்ல சரிங்க கெட்ட சரிங்க ஒன்றும் பண்ண முடியலையா, இருக்கிறதுலே யார் ஒசந்தவரோ அவர் தாக்கியோட பேசலாம். ஆனா அந்த தாக்கி நீங்க பேசுறது ரொம்ப எதிர்த்து வரக்கூடாது. இப்ப நம்ம சீமான் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஓரளவு தாக்கி பேசிடலாம். ஆனா அதுல ஒரு கண்ணியத்தோட ஓரளவு முயற்சி பேசலாம். கண்ணியம் மீறி போச்சுன்னா, இப்ப பெரியார் பத்தி பேசி அவர் மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கும். இருக்கிற வரைக்கும் கலைஞரை எந்த அளவுக்கு இது பண்ணாலும் திட்டுறாரு, ஜெயலலிதா அவர்களும் அதேதான், எந்த அளவு திட்டுறாலும் திட்டுறாங்க, தாக்கி பேசுறாங்க, அட்டெண்டன்ஸ் வச்சு அவங்க ஓட்டு கிராப் பண்ணிடலாம். அது சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்றது அடுத்தடுத்து வர வச்சு பண்ணணும். அது என்னங்கிறத நீ பார்க்கணும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.